ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு தேர்டில் செகண்ட் அப்படியே பார்த்து விட்ருவோம். சரியா? சரி சாமி நல்லா பாருங்க. ஸோ செகண்ட் அதே தான். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் நடத்திருந்தேன். இப்போ செகண்ட் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் டப்புன்னு தேர்டு சம் போனேன். சரி ஓகே, செகண்ட் இதே தான் சாமி. என்னங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1 2 3 4 கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிப்பா. எந்த ஒரு நம்பருக்கு கீழேயும் என்னதான் இருக்கும்? ஃப்ராக்ஷன்ல 1 இருக்கும். ஸோ 0/1, 1/2, 2/3. இது ஈஸி பார்த்துனே சொல்லிடலாம். சாமி இங்க பேரு 1 2 3 1 2 3 அப்படின்னா என்ன இருக்குது? என்ன போட்டுப்பேன் கீழே? n போட்டுக்குவேன். as simple as that. ஸோ டினாமினேட்டர்ல n, மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர். இப்போ நல்லா கவனிப்பா. இங்க 1 2 3ல இருந்து இருந்ததுன்னா நான் n போட்டுப்பேன். ஆனா இங்க 0 1 2 3ன்னு இருக்கு. ஐ மீன் 0 1 2ன்னு இருக்கு. இதை எப்படி அணுகணும்? இதை எப்படி போடணும்? இப்போ 1 என்ன பண்ணுனா எனக்கு 0 ஆகும். 2 என்ன பண்ணுனா எனக்கு 1 ஆகும். 3 என்ன பண்ணுனா எனக்கு 2 ஆகும். ஐயா 3 -1 பண்ணா 2 ஆகும். 2 -1 பண்ணா 1 ஆகும். 1 -1 பண்ணா 0 ஆகுமா? அப்ப இந்த 1 2 3ங்கிறதெல்லாம் என்ன? அப்ப n -1 பண்ணா மேல இருக்கிற நியூமரேட்டர் கிடைச்சிருமா? அவ்வளவுதான் நான் சம்மு முடிஞ்சது. கிளியரா இருக்கா? இப்போ 1 2 3 சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல, ஐ மீன் இந்த செட் சொல்யூஷன்ல 1 2 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யோர் சப்டிவிஷன் 2 ஆன்சர். சரியா? 0/1, 1/2, 2/3ன்னு கிடைக்கும். இது கிளியரா இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து இங்க 0 1 2 3ன்னு எடுத்து அப்புறம் டப்புன்னு n போட்டுறக்கூடாது. 1 2 3 தான் உங்க n. 0 1 2 3ங்கிறது n -1. ஸோ யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகேவா? ஃபோர்த் சம் பார்ப்போம். தேங்க்யூ.